அனைவருக்கும் வணக்கம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் பார்க்கு இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். உள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன அனிமல்ஸ் இருக்கு, என்னென்ன பறவைகள் இருக்கு, ஃபுல் டீட்டெயில் நாம உள்ள போய் பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயிலை நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். உள்ள வந்த உடனே கார், பைக் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல நம்ம பே பண்ணிட்டு நம்மளுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு நம்ம பார்க்கிங் பண்ண வேண்டியதுதான். உள்ள போயிட்டு இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்கு. இங்க நம்ம பே பண்ணிட்டு நம்ம உள்ள போக வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார், பைக் நம்ம பார்க்கிங் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம பார்க்கிங் பண்ணிடலாம். அதனுடைய இடம் தான் இது. இந்த பார்க்கிங் ஏரியா நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கலாம். இந்த இடத்துல நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே இங்க பார்க்கிங் பண்ற அளவுக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம இங்கிருந்து கிளம்பி நேராக சில்ட்ரன்ஸ் பார்க் என்ட்ரன்ஸுக்கு வந்துடலாம். இந்த இடத்துல டிக்கெட்டு வாங்கிட்டு நம்ம உள்ளே போகிறதுக்கு நம்ம பிளான் பண்ணலாம். வாங்க இப்போ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகலாம். இப்போது டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரன்ஸில் டிக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. உள்ளே போன பிறகு எல்லா இடமும் நம்ம கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்துட்டு ஃபுல் டீட்டெயிலை நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மான்கள். இங்கே நிறைய மான்கள் வளர்க்குறாங்க. சின்ன குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மான்கள் எல்லாம் நிறைய நீங்கள் காட்டலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே நிறைய குழந்தைங்களை விளையாடுறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப ஜாலியாக இங்கே விளையாடுவாங்க. அந்த மாதிரி இடம் தான் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இரும்பால செய்யப்பட்ட பெரிய கூண்டு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வெளிநாட்டு பறவைகள், உள்நாட்டு பறவைகள் இதுக்குள்ள வச்சு ஃபுல்லா பராமரிக்கிறாங்க. இதுக்குள்ள என்னென்ன இருக்கு ஃபுல்லா நம்ம இதுக்குள்ள போய் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பறவைகள் வந்து பராமரிக்கிறாங்க. குழந்தைங்களை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா பார்த்து நீங்க ஒவ்வொன்றும் புரிய வைக்கலாம். இப்போ நான் காட்டுறது என்ட்ரன்ஸு. இப்போ நீங்க பார்க்கறது கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய பறவைகள். நிறைய பறவைகள் இதுக்குள்ள இருக்கு. வெளிநாட்டு பறவைகள், உள்நாட்டு பறவைகள், அது எல்லாத்தையும் பாருங்க. நீங்க பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நிறைய பறவைகள் இங்க வந்து ஒவ்வொன்றா நீங்க காமிச்சு அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஸ்னேக் எல்லாம் வச்சு இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்ல பராமரிக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 விதமான பாம்புகள் இங்க வச்சு பராமரிக்கிறாங்க. நான் ஒவ்வொன்றா நான் காட்டுறேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா நல்ல பாம்பு, சாரை பாம்பு, மலை பாம்பு, கட்டுவிரியன் பாம்பு, இந்த மாதிரி நிறைய விதமான பாம்புகள் இங்க வச்சு வளர்க்குறாங்க. அதுவும் இங்க காட்டுற பாருங்க. நீங்க பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் நீங்க காமிச்சிங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஏத்த இடம் தான் இது. நிறைய பேருக்கு இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் வர்றதுக்கு யோசிப்பாங்க. இங்க வந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஏற்ற இடம் இது. அருமையா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்க உங்க பிள்ளைங்களோட இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்க நல்லா ஜாலியா பிளான் பண்ணி அவங்கள அழைச்சிட்டு வாங்க. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. குழந்தைங்களுடைய ஒரு என்ஜாய்மெண்ட் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்க அழைச்சிட்டு வந்து அவங்கள எல்லா இடமும் நீங்க சுத்தி காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெளிமான் வந்து இங்கே நிறைய அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு வகையை சேர்ந்த ஒரு கேளை ஆடுன்னு சொல்லி அதுவும் இங்கே வச்சுருக்குறாங்க. அதுவும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நிறைய பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்துட்டு நிறைய குழந்தைகள் நிறைய பேர் இங்கே ஜாலியாக நல்லா விளையாடுறாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட கேம்ஸ் எல்லாம் நிறைய இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரி வகையை சேர்ந்த ஒரு நரி இங்கே இருக்குது. அதுவும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். அது சும்மாவே இல்லாமல் உள்ள அழகாக ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருக்குது. ஒரு இடத்துல கூட அது வந்து நிற்கல. அது இந்த கேஜுக்கும் அந்த கேஜுக்கும் அடிக்கடி சுற்றிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயில், ஒயிட் மயில், பீகாக், இதுவும் இங்கே நிறைய இருக்கு. இங்கே மேல் இருக்கு. இது வந்து ஃபீமேல். இது மேல் வந்து உள்ள ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழந்தைகள், பிள்ளைகள் எல்லாருமே இங்கே நல்லா ஜாலியாக, பெரியவங்க சின்னவங்கெல்லாம் ஜாலியாக நல்லா விளையாடுறாங்க. அங்கங்கே ஒவ்வொரு இடம் இருக்குது. அடுத்தது ஃபுட் கோர்ட். அதாவது இங்கே தேவையான ஐட்டம் எல்லாமே சாப்பிட்றதுக்கு எல்லாமே இங்கே சேல் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கரி சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க. பப்ஸு, அதுக்கப்புறம் பீஸா ஏதோ விற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிப்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம் எல்லாமே இங்கே சேல் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது தேவையோ இங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது. இதை முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம
கிளம்ப போகிறோம். அடுத்தது நம்ம போகக்கூடிய இடம் எதுன்னா, போகிற வழியில் ஒரு குட்டி எலிஃபென்ட், பெரிய எலிஃபென்ட் ஒரு சிலை வச்சுருக்குறாங்க. அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் பெரிய பெரிய மரங்கள் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு இங்கே வந்தீங்களன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்ல நிழல் இருக்குது, நல்லா ஒன் டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் பிள்ளைங்களோட. அதுக்கப்புறம் ஈமு கோழி, அதாவது இங்கே நிறைய வளர்க்குறாங்க ஈமு கோழி. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 3-4 ஈமு கோழி இந்த கேஜுக்குள்ளே வளர்க்குறாங்க. அதுவும் பாருங்கள். ஏன்னா நீங்கள் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா விளையாடுறது மட்டும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய இந்த மாதிரி பெரிய பெரிய பறவை இனங்கள் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே இங்கே காட்டலாம் பிள்ளைங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஸ்கவி வாத்துன்னு சொல்லி ஒரு இனம், இங்கே நிறைய வாத்துகள் இருக்குது. அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வாத்து இங்கே வச்சு பராமரிக்கிறாங்க. பிள்ளைங்களை பார்க்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் மங்கி, இங்கே நிறைய மங்கிங்கெல்லாம் கூண்டுக்குள்ளே வச்சு நிறையா வளர்க்குறாங்க. ஏகப்பட்ட மங்கிகள் இங்கே இருக்குது. இங்கே நிறைய கிளிகள் இங்கே இருக்குது. இங்கே ஏகப்பட்ட கிளிகள் இருக்குது. அதுவும் பாருங்கள். லவ் பேர்ட்ஸும் நிறையா இருக்குது. அந்த பறவைகளும் இங்கே நிறையா இருக்குது. இது எல்லாமே பார்த்து இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.